உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இங்க லேப்டாப் எல்லாம் இருக்கிறதால அப்டக்கல்ஸ் இருக்கிற மாதிரி காமிக்குது. இப்போ நான் இங்க கை வைக்கிறேன். கை வச்சா எனக்கு ஃபுல்லா ரெட்டா காமிக்குது. ரெட் இருக்குதுன்னா அப்டக்கல் இருக்கு அப்படின்ற ஒரு அர்த்தம். இப்போ நான் கையை எடுத்துட்டேன். நான் இருக்கிறதால அது காமிக்குது. நான் கையை நான் இங்க வைக்கிறேன். ஃபுல்லா ரெட் ஆகுது. ஹாய் காய்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது KHS Tech தமிழா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரேடார் சிஸ்டம் தான் பார்க்க போறோம். உள்ள போறதுக்கு முன்னாடி ரேடார் சிஸ்டம்னா என்னன்னு முதல்ல பாத்துடலாம். ரேடார் சிஸ்டம்னா இந்த ஏர்கிராஃப்ட்ல எல்லாம் இருக்கும். நிறைய அப்டிகல்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்போ கார் ரிவர்ஸ் எல்லாம் பாக்குறாங்கன்னா கிட்ட நெருங்க ஒரு அப்டிகல் வருதுன்னா கிட்ட நெருங்க பீப் சவுண்ட் அடிக்கும்ல, அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆனா அதுல சென்சார் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா சென்சார் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுல நம்ம விஷுவலா பார்க்க போறோம். இங்க ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது. இப்ப நம்ம பண்ண போறது ஏர்லைன்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மேலலாம் பிளைட்ஸ் எங்கெங்க பறக்குது, எந்த இடத்துல இருக்குது, அதெல்லாம் கரெக்டா சொல்லும். அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு தேவைப்பட போறது ஒரு பிரெட் போர்ட், கொஞ்சம் ஜம்பர் ஒயர்ஸ், அட்ரினோ மைக்ரோ கண்ட்ரோலர், ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார், ஒரு சர்வோ மோட்டர், ப்ரோக்ராமிங் கேபிள். இவ்வளவுதான் நமக்கு தேவைப்பட போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த அட்ரினோ நானோவை நான் இங்க மேல வச்சுக்கிறேன். இப்போ இந்த அல்ட்ராசோனிக் சென்சார்ல நம்ம முன்னாடி வீடியோல பார்த்துருப்போம் 4 போர்ட்ஸ் இருக்கும். ஒன்னு விசிசி, கிரவுண்ட், ட்ரிகர், எக்கோ, 4 பின்ஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பின்னை கனெக்ட் பண்ணிப்போம். அடுத்து சர்வோ மோட்டர் எடுத்துப்போம். சர்வோ மோட்டர்ல உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இந்த எல்லோ கலர் ஒயர் தான் இதை ப்ரோக்ராம் பண்ண போகுது. அதனால எல்லோ கலர் ஒயரை D12 மாட்டிக்கலாம். மற்ற விசிசி கிரவுண்டை விசிசியை 5 வோல்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிடுங்க. நான் கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி அல்ட்ராசோனிக் சென்சாரோட கிரவுண்டையும் விசிசியும் இதோட கிரவுண்ட் 5 வோல்ட்ல கனெக்ட் பண்ணிடுங்க. இதுல ட்ரிகர் அண்ட் எக்கோ பின் மிச்சம் இருக்கும். அதை ட்ரிகர் பின்ன 11லயும் எக்கோ பின்ன 10லயும் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு கனெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த சர்வோ மோட்டரோட நாப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை இங்க மேல வச்சுக்கலாம். இதுக்கு மேல ஒரு டேப் ஒட்டிடலாம். இந்த மோட்டருக்கு கீழேயும் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இது மேல இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அல்ட்ராசோனிக் சென்சாரை இப்படி தலைகீழ ஓட்டணும். அதுதான் மோஸ்ட்லி கனெக்ஷன்ஸ்லாம் முடிச்சாச்சு. இப்போ நமக்கு ப்ரோக்ராமிங் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. இதுதான் நம்மளோட கோடு. இப்போ நம்ம கம்பைல் பண்ணிடலாம். கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்லோட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ரீசெட் பண்ணிடலாம். கோடிங் கரெக்டாக வந்துச்சு. இப்போ விஷுவலா நமக்கு எல்லாம் தெரியணும். இது உங்களுக்கு விஷுவலா தெரியணும்னா ப்ராசஸிங் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கோடை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இதை நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா உங்களுக்கு ஸ்கிரீன் வந்துடும். இப்போ நான் அதை ரன் பண்றேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இங்க லேப்டாப் எல்லாம் இருக்கிறதால அப்டக்கல்ஸ் இருக்கிற மாதிரி காமிக்குது. இப்போ நான் இங்க கை வைக்கிறேன். கை வச்சா எனக்கு ஃபுல்லா ரெட்டா காமிக்குது. ரெட் இருக்குதுன்னா அப்டக்கல் இருக்கு அப்படின்ற ஒரு அர்த்தம். இப்போ நான் கையை எடுத்துட்டேன். நான் இருக்கிறதால அது காமிக்குது. நான் கையை நான் இங்க வைக்கிறேன். ஃபுல்லா ரெட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம இன்னும் நிறைய பார்க்கலாம். நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் யூடியூப் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு எடுத்துட்டு காமிக்கும். தேங்க்யூ.